ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜான் 16, 2025. இதுலேருந்து சரியாக ஒரு 10 வருடங்கள் முன்னாடி 16 ஜான் 2015 நான் என்னோடய ஐடி வேலையில் 65,000 சம்பளத்தை விட்டுட்டு வெளியில் வந்தேன். அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது டீச்சர் வேலைக்கு போனேன். 65,000 சம்பளத்துலேருந்து 6,500 அப்படிங்கிற ஒரு சம்பளம் ரேஞ்சுக்கு போனேன். அது ஏன் இந்த ஒரு டிராஸ்டிக் முடிவு அப்படின்னா, வேலை பலூன் எடுத்துக்கலாம், வீடு பார்த்துக்கணும், தாய் தந்தை குழந்தை கணவன் அப்படின்னு 1000 காரணங்களை நம்ம அடுக்கிட்டே போகலாம். அந்த ஒரு முடிவுனால் ஃபினான்ஷியலாக நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கு லைஃப்பில். பட் ஒரு தனி மனித முன்னேற்றம் அப்படின்ற வகையில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சது. என்எல்பி கோர்ஸ் பண்ணேன், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் விபாஷனா மெடிடேஷன், அப்புறம் நியூட்ரிஷன் கோர்சஸ்ஸு, அதெல்லாம் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், எண்ணெய் பிஸ்னஸ்ஸு. இது மாதிரி நிறைய விஷயங்களை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஐடியில் இருந்தபோது பிஏ தமிழ் ஒரு பேஷனுக்காக சின்ன வயசுலேருந்து அந்த பேஷனுக்காக பிஏ தமிழ் என்ரோல் பண்ணி படிச்சிட்ருந்தேன். இப்போ இந்த 10 வருஷம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டேன். டீச்சிங் ஃபீல்டுலேயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட க்ரோத்தை இன்றைக்கி பார்த்தா எனக்கு தெரியுது. இப்போ தற்சமயம் எம்ஏ தமிழும் முடிச்சிட்டேன். இப்போ இருக்கிற அந்த புரிதல், மெச்சூரிட்டி அன்றைக்கி ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன், வேலையை விட்டிருப்பேனா அப்படின்லாம் நான் யோசித்ததில்லை. ஆனால் வாழ்க்கையின் மீதான புரிதல் அப்படின்ற வார்த்தை, அதை பார்த்தோம்னா இல்லை தமிழ் மீதான அந்த காதலுக்காக நான் நிறைய படிக்கிறது, நிறைய எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள், அதிலெல்லாம் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருப்பேனா அப்படின்னா தெரியாது. எத்தனையோ பேர் எவ்வளவோ கவிதைகள், கதைகள் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் எழுதலாம். பட் நான் எழுதுகிற இந்த கவிதைகள் எல்லாருக்குமானதான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் போல் ஏதோ ஒரு மூலையில் ஒரு உற்சாகத்தில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற யாரோ ஒருவருக்கு இந்த விஷயங்கள் போய் சேர்ந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். இப்போ 365 days டார்கெட் அப்படின்னு வச்சுட்டு ஒரு நாள் ஒரு சுய முன்னேற்றம்னு இருக்கலாம், இல்லை ஒரு வாழ்க்கையை சார்ந்ததாக இருக்கலாம். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன கவிதைகள்னு சொல்லலாம், இல்லை என்னோடய புரிதல்னு சொல்லலாம், வாழ்க்கையில் மீதான புரிதல்னு சொல்லலாம். அது மாதிரி விஷயங்களை இப்போது ஷேர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட சேனலில். நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை தவிர என்னோடய ப்ளாகு, ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுடைய ஆதரவுக்கு என்றும் நன்றி.